நெறைய நாள் நான் நெனச்சிருக்கேன், நான் ஒரு பிள்ளையா இருக்கனே அப்படின்ட்டு. எனக்கு ஏதாவது பிரச்சனைன்னா, நான் யார்ட்ட போய் சொல்லுவேன்? என்ட்ட யார் யார் எது கேட்பாங்க? அப்படின்லாம் கூட நான் நெறைய நாள் வந்து ஃபீல் பண்ணியிருக்கிறேன் நான். 2 நாளைக்கு முன்னாடி ஈஸ்வரி சிஸ்டர் எனக்கு தனியா மெசேஜ் பண்ணி, "சிஸ்டர் அங்க ஏதோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்றாங்க. நியூஸ்ல பார்த்தேன். எப்படி இருக்கீங்க?" அப்படின்னு கேட்டாங்க. அதுபோல 2 நாளைக்கு முன்னாடி குக் அண்ட் டேஸ்ட் சிஸ்டரும் நம்ம ஊர் டைமுக்கெலாம் ஒரு 11 மணி இருக்கும். "சிஸ்டர் நியூஸில் என்னெல்லாமோ சொல்கிறாங்க, எப்படி இருக்கீங்க?" அப்படின்னு கேட்டாங்க. அதுபோல் சஞ்சய் சிஸ்டரும், "சிஸ்டர் எனக்கு நைட்லாம் தூக்கமே வரமாட்டேங்குது, நீங்கள் எப்படி சிஸ்டர் இருக்கீங்க?" அப்படின்ட்டு அவங்களும் எனக்கு மெசேஜ் பண்ணாங்க. அதுபோல் அனு சமையலறை சிஸ்டர், தனி ஒருவன் சிஸ்டர், தனி தமிழ் டெக் சிஸ்டர், இப்படி எல்லாருமே எனக்கு வந்து, "சிஸ்டர் தைரியமாக இருங்க, ஒன்றுமே பண்ணாது, கடவுள் வந்து எப்போவுமே நம்மளெல்லாம் பாதுகாப்பாக வச்சுருப்பாரு" அப்படின்ட்டு நீங்கள்லாம் எனக்கு கொடுத்த தைரியம், நீங்கள் எல்லாருமே என் கூட இருந்த மாதிரியே எனக்கு இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர்ஸ்.